வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெயினர்ஸ், அதாவது ட்ரைனிங்னா என்ன, ட்ரெயினர்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அண்டு இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு விதத்தில் ட்ரெயினர் தான். அதை பற்றி எப்படின்றத நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பாட்காஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே நமக்கு பேசுகிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம எவாலுவேட் பண்ணிக்கணும். ஏன்னா நான் எதை பற்றி வேணால் யார் வேணால் பேசலான்னு நம்ம அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. யார் வேணால் எதை பற்றி வேணால் பேசலாம். இப்போ நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னா எல்லாருமே நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் தான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேம் நடந்துகிட்ருக்கு, இப்போ ஐபிஎல் நடக்குது அப்படின்னா ஐபிஎல்லை பற்றி பேசுகிறோம். இந்தியன் வேர்ல்டு கப்பில் ஏதாவது ஜெயிச்சிருச்சு தோத்துருச்சுன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கமெண்ட் வச்சுருக்கோம், எல்லாத்துக்குமே பேசலாம். ஸோ அதெல்லாம் ஒரு விஷயம். பட் இருந்தாலும் நான் ஒரு ட்ரெயினருங்க பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, எனக்கு என்ன பேக்ரவுண்ட் அப்படின்றத நான் சொல்லணும். ஸோ பேசிக்கலி அவன் வாட்ச் மெக்கானிக் மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். 2014 நான் ஆன்லைனில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன். பிக் டேட்டா பற்றி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 பேட்ச் கிட்ட எடுத்திருக்கேன் ஆன்லைனில். இப்போ நான் கரண்ட்லி ட்ரைனிங் எடுக்கிறதில்ல. நான் லைக் என்ன சொல்கிறது, வேறு ஒருங்களோட காம்பினேஷன் பண்ணிவிட்டு அவங்களோட எடுத்துகிட்ருக்கேன். நான் ஸ்டில் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் ட்ரைனிங் எடுக்கிறது இப்போ ரீசெண்டாக இல்லை, பட் திருப்பி எடுக்கலான்ற ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 பேட்ச் 20 மாதம் கிட்டத்தட்ட கண்டினியூஸாக எடுத்திருக்கேன். ஒரு 500 to 700 பீப்புள்ஸை ட்ரெயின் பண்ணி பிக் டேட்டா சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ சொல்லிக் கொடுத்தவங்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரே ஒரு இதை வச்சுட்டு தான் நான் இந்த டாப்பிக்கை தைரியமாக பேசலாம் அப்படின்ட்டு இங்கே உட்காந்துருக்கேன், உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் ட்ரைனிங் எடுக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சூப்பர் ஜாலியாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் இருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரேஞ்சில். அப்போ நான் பிக் டேட்டாவில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். நான் ஒர்க் பண்ணதே வச்சு ட்ரைனிங் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் அது. ஒவ்வொரு நாளும் நான் படித்து தான் எடுப்பேன் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு நான் பெருசாக எடுத்துடலான்ட்டு வந்துட்டேன். பட் ஆனால் ஒரு ட்ரைனிங் எடுக்கணுன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. டெய்லி நைட்டு உட்காந்து படிப்பேன். ஒரு 2 மணி 1 மணி வரைக்கும் படிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா 1 மணி நேரம் செஷன் எடுக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடணும். ஏன்னா 1 மணி நேரம் எடுக்கிறது, ஒரு கண்டென்ட் தேடிட்டு இருப்போம், அது கிடைக்காது. அதுக்கு உள்ள போய் ஏன் இப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் ஒரு ப்ராக்டிகல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அப்படி நிறைய டைம் எடுக்கும். இதெல்லாம் ஒரு வேலை கிடையாது, உங்களுக்கே ஒரு லேர்னிங்காக இருக்குது. அது நமக்கே ஒரு பயங்கரமான லேர்னிங்காக இருந்துச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் அதை சொல்லும்போது ஒரு கஷ்டமான விஷயத்த ஒரு எளிமையாக்கி, இல்லைன்னா நமக்கு புரிஞ்சதை ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அது அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபீலிங் கிடைக்கும் பாருங்க. எனக்கு ஃபுல் டே ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவே ட்ரைனிங் எடுக்கணும்னு எடுத்துகிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். காலைல 7 மணிக்கு கிளாஸ் வச்சுருப்பேன். 7 to 8 கிளாஸ் நடக்கும். 8 மணிக்கு முடிஞ்சோடனே ஒரு வாக்கிங் போயிட்டு வருவேன். வாக்கிங் போயிட்டு 9:30க்கு ஆஃபீஸ் கிளம்பேன். ஸோ சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு நாள் ட்ரைனிங் எடுக்கிறது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே ட்ரைனிங் எடுக்கலாம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஃபீஸு அதெல்லாம் செகண்ட்ரி. அதெல்லாம் நான் அது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு. அது தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன், அது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு. என்னடா நம்ம ஜாலியாக ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்க உட்காடுறாங்க நம்ம கிளாஸில், சொல்கிறத கவனிக்கிறாங்க, அது காசு வேறு கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஏகாந்த நிலையில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2, 3, 4 பேட்ச் அப்படியே தான் இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அவங்களுக்கும் புரிஞ்சுது. அவங்களும் அப்புறம் கரியரில் சுவிட்ச் ஆனாங்க. அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும்போது அது இன்னும் கூட சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே ரிசல்ட்டால் நான் பெருசாக சந்தோஷப்படலை, ப்ராசஸால் தான் நான் சந்தோஷப்பட்டேன். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய பேக்ரவுண்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த பேக்ரவுண்டை வச்சு நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத உங்கள் கூட சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்ட்டு. அண்ட் இதை கேளுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ட்ரைனிங்காக வர்றதா இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாங்க. எல்லாத்துக்குமே இந்த பாட்காஸ்ட் இந்த டாபிக் ஒரு முக்கியமான டாபிக்னு நான் சொல்லுவேன். ஸோ அது என்னன்றதை நம்ம போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது கமெண்ட்ஸோ எதுவும் இருந்தாலும் கடைசியில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ இல்லை இந்த பாட்காஸ்ட் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இதாக ஷேரிங்கை பண்ணி விட்டு, கேளுப்பா இந்த மாதிரி ஒருத்தன் பேசியிருக்கான் அப்படின்னு போட்டு விடுங்க. ஸோ இது நமக்கு ஒரு நடுவில் ஒரு சின்ன விளம்பரங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பார்த்திங்க அப்படின்னா, ட்ரைனிங்னா என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்கணும். ட்ரைனிங்னா என்னப்பா, லெசன்னா என்ன, ட்ரைனிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரைனிங் தான்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன நினச்சிட்ருப்போம், ஒருத்தவங்க உட்காந்து கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா தான் ட்ரைனிங்கு. கிளாஸில் வந்து டீச்சர் இருக்கார். இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், வந்த உடனே இப்போ 3 வயசுலேயே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அங்கே ஒரு டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அதுதான் ட்ரைனிங் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அதுதான் டீச்சிங், அதுதான் ட்ரைனிங் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அப்படியே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ட்ரைனிங். வாழ்க்கையில் நீங்கள் எது பண்ணாலும் ட்ரைனிங்காக அதை வந்து ஒரு டீச்சிங்காக ட்ரைனிங்காக அதை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலைவர் ரஜினி வந்து சொல்லுவார், எந்த படத்தில், அண்ணாமலை படத்தை சொல்லுவார், அசோக் இதை பார், என்னோட இதெல்லாம் சொத்தை விட்டு வீடை பிடுங்கிட்டல, உனக்கு வந்து நான் ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்குறேன் பார் அப்படிம்பார் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நம்ம வந்து இதில் என்ன சொல்கிறாரு, இந்த சீனை விட அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து பெரிய ஆளாகி காட்டுறேன் பாரு, அது உனக்கு ஒரு லெசனாக இருக்கும், உனக்கு ஒரு ட்ரைனிங்காக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ட்ரைனிங்கை கொண்டு வர பார்த்தீங்களா. இதுதான் மேட்ரு. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிச்சுட்ருக்கீங்க, இல்லைன்னா வெட்டியாக உட்காந்துருக்கீங்க, இல்லைன்னா பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் அது ஒரு ட்ரைனிங்காக இருக்கலாம், அது ஒரு ட்ரைனிங்காக ஆகலாம். ஒரு விஷயத்த நல்லா பண்ணும்போது அது வந்து மற்றவங்களுக்கு அதை பார்த்து படிச்சுக்கிறதுக்கு எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே பெரியவங்களே சொல்லுவாங்க, அந்த பையனை பார்த்து படிடா, பக்கத்தில் எங்கள் வீட்டில் கேவலமாக சொல்லுவாங்க, அந்த வேர்டை சொல்ல விரும்பலை, பட் அந்த பையனை பார்த்து படிடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவன் எதுவுமே பண்ணலை, அவன் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான், பட் அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு விஷயம் இருக்குது. அந்த லெவலுக்கு அதை பண்ணும்போது அது ஒரு ட்ரைனிங்காக அங்கே மாறுது. கரெக்டாக. அது அங்கே ஒரு டீச்சிங்காக மாறுது, லெசனாக மாறுது, ட்ரைனிங்காக மாறுது, எல்லாமே மாறுது. ஸோ அதுதான் ட்ரைனிங்கிறது. தனியாக உட்காந்து நான் பேசுவேன் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம பெஸ்ட்டாக நம்ம பண்ணுறதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணால் அதுதான் ட்ரைனிங், டீச்சிங் எல்லாமே இருக்க போகுது. ஸோ நம்ம எல்லாமே ஒரு விதமான ட்ரைனிங்கில் தான் இருக்கும். ஒரு லெசன் ஒரு டீச் பண்ணுற லெவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிற லெவலில் வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே லெசன் தான். நீங்களே நினச்சிருப்பீங்க, நம்ம அவனுக்கு நிறைய ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க, த பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் டு பி பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் டுமாரோ அப்படின்னு டெய்லி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டேட்டஸ் தான் மாறுமே தவிர அவங்க வாழ்க்கையில் அதை ஃபாலோ பண்ணுறாங்களானே தெரியாது. பட் அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து நம்ம கற்றுக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது நம்ம வந்து பெட்டர் வெர்ஷனாக மாறினாலே அது ஒரு லெசனாகவும் ஒரு ட்ரைனிங்காகவும் மாறுது. ஸோ இதுதான் ட்ரைனிங், லெசன் எல்லாமே. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் உங்கள் இதை நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் ஜென்ரலான எக்ஸாம்பிள் நிறைய சொல்கிறேன், எனக்கு நான் ஃபேஸ் பண்ணதை. உங்களோடல நீங்கள் எதை ஃபேஸ் பண்ணீங்களோ அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை பொருத்தி பார்த்துட்டே வாங்க, உங்களால் கோரிலேட் பண்ண முடியும் கண்டிப்பாக. அண்டு ஒரு ட்ரெயினரோட இம்பார்ட்டன்ஸ் அது நான் சொல்லி தேவையே இல்லை, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். நான் ட்ரெயினரை மட்டும் சொல்ல, ஆன்லைனில் ட்ரைனிங் எடுக்கிறவங்க அவங்கள மட்டுமே சொல்ல, எல்லாருமே ட்ரெயினர் தான். உங்களுக்கு வந்து உங்கள் ஆஃபீஸில் இருக்க உங்கள் சீனியர் ஒருத்தர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அவர் உங்களுக்கு ட்ரெயினர் தான். ஸோ நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, ஒருத்தன் கற்றுக் கொடுக்குறான்னா அவர் உங்களுக்கு ட்ரெயினர் தான். இப்போ காசு கொடுத்து ஆன்லைனில் படிக்கிறவன் தான் ட்ரெயினர், அவன் தான் டீச்சர் அப்படின்னு கிடையாது. ஸோ எவ்ரிபடி இஸ் அ ட்ரெயினர். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரெயினர்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டீச்சர் ஸ்கூலில் டீச்சிங் கற்றுக் கொடுத்தாங்களே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்கள எடுக்கிறேன். ஸோ அவங்கள வந்து நம்ம இன்னும் யோசிச்சுட்டு இருப்போம், அவங்க நம்ம அடி வெளுத்துருப்பாங்க, முட்டியிலே போட்டு முட்டியை பேத்துருக்காரு. எனக்குலாம் 9th ஸ்டாண்டர்டில் ஒரு சார் ஒரு இங்கிலீஷ் எஸ்ஸை படித்து சொல்ல, எனக்கு இங்கிலீஷே வராது, அடின்னு அடிப்பார். ஆனால் இப்போ நான் அதனால் சிரிக்கிறேன், ஓகே இஸ் இட் சார் அப்படிலாம் சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு இன்னும் மனசில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் தான் இருக்குது. ஆக்சுவலி ஒவ்வொரு சாருக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும். உங்கள்கிட்ட கேட்டால் 1000 சொல்லுவீங்க, இந்த சார் இப்படி சொன்னார், இந்த சார் அவர் ஆனால் வாழ்க்கையை மாற்றிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா. எக்ஸாக்ட்லி அதுதான். நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இல்லைனா ஒரு பீப்புளோட வாழ்க்கையை நம்ம மாற்ற முடியும். அண்ட் வி கேன் டச் பீப்புள்ஸ் லைஃப். ஸோ இதில் நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஐபேட் ரிலீஸ் பண்ணார். ஸோ அது ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஒரு படம் இருக்குது, அந்த படம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதில் வந்து அவர் ரிலீஸ் பண்ணிட்டு அவர் சொன்னதான் தெரியாது, அந்த படத்தில் இருந்துச்சு. ஐ திங்க் அவர் அதை சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு அந்த காலத்திலலாம் பாட்டு வந்து ஒரு 5 பாட்டு 6 பாட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கும். ஐபாட் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பாட்டு வந்து நீங்கள் அதில் வச்சுக்கலாம், 1000 சாங்ஸ் அந்த இதில் வச்சுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு டெக்னாலஜி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து பாட்டே கேட்க முடியாது. முன்னாடிலாம் நம்ம ஊரில் என்ன ரேடியோவில் கேட்டிருப்போம், அந்த மாதிரி ரேடியோ அதுக்கு முன்னாடி வந்து எப்போ எங்கேயோ டிவியில் வந்தால் தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து நினச்ச நேரத்தில் கேட்டுக்கலாம், ஃபோனில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, எல்லாமே ஸ்ட்ரீமிங் லெவலுக்கு வந்துட்டோம். ஆனால் அப்போ ஃபஸ்ட்டு ஐபாட் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவர் இஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங், அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவ்வளோதான். அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு, ஒரு ஐபாடுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு, ஒரு ப்ராடக்ட்டை யோசிச்சு க்ரியேட் பண்ணிட்டு அதில் சொல்கிறாரு அவர், நாம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட், இட்ஸ் அ ரெவல்யூஷனரி ப்ராடக்ட்டு. இது வந்து
ஒரு தௌசண்ட்ஸ் சாங்ஸை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்லியன் பீப்புளை நம்ம வந்து டச் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு டச் பீப்புள்ஸ் லைஃப். மில்லியன் பீப்புளோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண போகுது. எப்போல்லாம் பாட்டு கேட்குறானோ இந்த டிவைஸ் எல்லாம் கேட்டோன்னா நம்மளோட ஒர்க் மூலமாக அங்கே ரீச் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ தேட்ஸ் நத்திங் பட் அ லெசன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஒரு டீச்சிங். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும், வெதர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், இல்லைனா சேல்ஸில் இருக்கலாம், இல்லைனா ஆடிட்டராக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலும், ஒர்க்கே பண்ணாமல் கூட இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், எக்ஸட்ரா எதாக வேணால் இருக்கலாம். நம்ம என்ன பண்ணாலும் நம்ம பண்ணுற ஒர்க் வந்து மற்றவங்களோட லைஃப்பை டச் பண்ணுது. ஸோ அதுக்கு தான் நமக்கு சம்பளம். சம் ஹவரில் ஏதோ சம்பளம் வருது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். பட் நம்ம வந்து மற்றவங்களோட லைஃப்பை டச் பண்ணுறோம். அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த பாட்காஸ்ட் மூலமாக நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, உங்கள் லைஃப்பை டச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு கான்டாக்ட் இருக்குது இதில். என்ன வாய்ஸ் மூலமாக அவங்க ஆடியோ மூலமாக கேட்குறீங்க. ஸோ தட்ஸ் அ கான்டாக்ட். ஸோ அந்த மூலமாக உங்களை நான் ரீச் பண்ணுறேன். நேரில் வந்து பேசினா தான் அப்படின்லாம் கிடையாது. வாய்ஸ் மூலமாக கேட்டாலே நமக்கு அதில் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட், அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ எவ்ரிபடி இஸ் ட்ரைனர்ஸ், டீச்சர்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரைனர் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் போய் சொல்லிக் கொடுத்தா தான் டீச்சிங் கிடையாது. நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கனாலே அது டீச்சிங்காக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு பார்த்து 4 பேர் படித்தாங்கன்னா தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதை வகைப்படுத்தலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எதுக்காக வந்து இன்னும் நம்ம டீச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்பை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்மளால் நம்ம எத்தனையோ பேர் லைஃப் சேஞ்ச் பண்ண முடியும். அவங்க வந்து திட்டினாலும் வச்சாலும் அவங்க இன்னும் நம்மளோட லைஃப்பில் இருக்காங்க. அவங்க நம்மளை ஆகிற வரைக்கும் இருப்பாங்க நம்ம கூடவே, அப்படின்றது தான் மேட்ரு. கரெக்டாக. அண்டு இப்போ நீங்கள் வந்து எதாவது டீச் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ கேன் சேஞ்ச் பீப்புள்ஸ் லைஃப். நீங்கள் வந்து அவங்களோட லைஃபை டச் பண்ண முடியும், அவங்க லைஃபை சேஞ்ச் பண்ண முடியும். இட்ஸ் இன்க்ரெடிபிள். ஸோ அதுதான் நம்ம எல்லாருமே வந்து பேசிக்கலி அதுதான் நம்ம பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் யாருக்குமே எனக்கு டவுட்டு தான். ஏன்னா நம்ம பண்ணுற எல்லா விஷயமே யாருக்காவது ஏதாவது சொல்லி கொடுத்துறோமா, யாருக்காவது அவங்க லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணிடுவோமான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம மைண்டில் என்ன நினச்சிருக்கோம், நம்ம காசு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம தப்பாக திங்க் பண்ணிட்டு இருந்தாலும், நீங்கள் ஆக்சுவலாக ஹாப்பினஸ் எதில் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் வரும். கரெக்டாக. சம்பளம் போடுற நாளில் வர ஹாப்பினஸ் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். அதை விட நீங்கள் பண்ணுற ஒர்க்கு, லைக் உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறீங்களோ பிடிக்காம பண்ணுறீங்களோ, ஒரு ரிசல்ட் வருதுன்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அதுக்கு ஒரு அவுட்புட் வருதுன்னா ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது போதா தாங்க. அது அவ்வளோ தாங்க மேட்ரு. ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா அது கஷ்டப்பட்டு எழுதிக்கிட்டு இருப்போம், அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணுறோம். அப்புறம் ரிசல்ட் வந்துச்சுன்னா இன்னும் ஜாலியாக இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் ஜாலி. ஸோ அப்படி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து பேக்ரவுண்ட்ஸ். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பேசியிருக்கோம் பார்த்திங்கன்னா, ரொம்ப பேசியிருக்கோம், ரொம்ப குழப்பமாக பேசிட்டோம் அப்படிலாம் இல்லை, தெளிவாக தான் நான் பேசுகிறேன்னு நான் நினைக்கிறேன். குழப்பமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அடுத்த தடவை இதை இன்னும் குழப்பி விட்டுடலாம். பட் நத்திங் பட் ட்ரைனிங் லெசன்றது எப்போவுமே நம்ம லைஃப்பில் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தங்க டீச் பண்ணால் தான் ட்ரைனிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம லைஃப்பில் நம்ம பெஸ்ட்டாக இருக்க எல்லா டீமே நம்ம படிக்கிறோம். நம்ம பெஸ்ட்டாக இருக்கிற நம்மகிட்டேருந்து யாரோ படிக்கிறாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் அ லெசன், ட்ரைனிங், டீச், இவ்வளோ தான். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பேச போகிறோம், இந்த பாட்காஸ்ட்டில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஷேர், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ட்ரெயினர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ஒரு இன்னும் ப்ராசஸ்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக எப்படி நீங்கள் கொண்டு போகலாம், எந்த மாதிரி மைண்ட் செட் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இம்பேக்ட் வில் பி ஹியூஜ். ஓகேவா. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக இந்த இதில் பேசலாம். அதில் தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் இப்போது உங்களுக்கு சப்போஸ் எதாவது ஷேர் பண்ணணும்ப்பா, எனக்கு யார்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குப்பான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டோம், ஒன்றும் பெருசாக ரீச் அவுட் பண்ணியிருக்க மாட்டோம். யூடியூப்பில் போட்டால் என்ன 10 பேர் பார்க்குறான், 5 பேர் பார்க்குறான், அதெல்லாம் எதுக்கு நமக்குன்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லா விஷயங்களும் இருக்கும். அண்ட் வந்து நமக்கு வந்து இந்த எக்ஸாம், இந்த இன்ஜினியரிங், அந்த எல்லா காலேஜ்லாம் படிக்கும்போது நம்ம நிறைய பேர் வந்து நோட்ஸ்லாம் எடுத்தனால நோட்ஸ்லாம் படிக்க மாட்டாங்க. எங்கள் காலேஜில் ஒருத்தன் தான், அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, கடைசியாக அந்த எக்ஸாம் வெளியில் உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்துடுவான். பஸ்ஸில் வருவான். ஆக்சுவலி ஒரு பஸ் வந்து 1 மணி நேரம் போகும். அந்த பஸ்ஸில் அவன் கதை மட்டும் தான் சொல்லுவான். முக்கியமான கொஸ்டினை கதை சொல்கிறதுங்க, அவன் கதை கேட்குறதுக்குனே ஒரு கூட்டம் வருவோம். அந்த கூட்டம் வந்து அவன் கதையை மட்டும் சொல்லுவான். அந்த கதையை கேட்டு போய் பாஸ் ஆனவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த அரை மணி நேரம் சூப்பராக கதை சொல்லிடுவான் எல்லாத்தையும். அவனோட சுச்சுவேஷன் நினச்சி பாருங்கள். அவனால் அந்த 1 மணி நேரம் படிக்க முடியாது, சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அவன் அதுக்கு முன்னாடி எல்லாம் படித்து முடிச்சுட்டு அந்த பஸ்ஸில் வந்து எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னு வரணுவன். ஸோ அந்த மாதிரி எல்லா பேட்ச்லேயும் ஒருத்தர் இருப்பான்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி அந்த அரை மணி நேரத்தில் வந்து ஃபுல் கேட்டி கொடுத்துருவார். அந்த என்னது பாகுபலி 2ல் கேட்டி கொடுப்பார்ல, லைவ் ப்ரொடக்ஷனில் போய் கேட்டி வில்லம் விடுவது இருக்கை மறுமுகம் அப்படிமாரில, அந்த மாதிரி வந்து கேட்டி கொடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்லையும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லா பசங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பேட்ச்லேயும் நீங்கள் ஒரு பசங்களை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது அவங்க ஞாபகத்துக்கு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள்,
உன்னை ஞாபகம் வந்துச்சுப்பா எனக்கு அப்படி நீங்கள் இங்கே கமெண்ட்டெல்லாம் பண்ண வேணாங்க, அவன்கிட்ட சொல்லுங்கள், அவனுக்கு ஹீ வில் பி ஃபீல் ஹாப்பி இல்லை. ஸோ அந்த மாதிரி நானும் சொல்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் வந்து எப்போவுமே நம்ம இதில் இருப்பான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம பெட்டராக எப்படி டீச் பண்ணலாம், எப்படி பெட்டராக நம்ம நினைக்கிற விஷயத்தை எப்படி பெட்டராக சொல்லலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் நம்ம எந்த டீச்சிங் பார்க்க போகிறோம்னா, டீச்சிங்னா எல்லாமேன்னு சொல்லிட்டோம். அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை பெட்டராக பண்ணிங்களா, அதுவே ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் டீச்சிங். நீங்கள் வந்து யாருக்கும் போய் சொல்லிக் கொடுக்கணும், இதை பார்த்துக்கோ அதை புரிஞ்சுக்கோன்னு யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு வேலையை பெட்டராக பண்ணுங்கள். ஆல்வேஸ் யூ ட்ரை டு பெட்டர் இட். அதை ஃபோக்கஸாக பண்ணுங்கள், அதை வந்து லவ் பண்ணி பண்ணுங்கள், கமிட்டடாக பண்ணுங்கலாம் இல்லை, நிறைய பேர் பெரிய ஆட்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும், வேறு எது டீச்சிங் எதுவும் தேவையில்லை. பட் அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யூ ஹேவ் ஐயோ நான் சொல்லிக் கொடுத்தே தீர வேண்டுமாடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டீச்சிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு சொல்லிக் கொடுக்கலான்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா, கண்டிப்பாக வெல்கம் டு ட்ரெயினர்ஸ் கிளப்பு அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ எப்படி என்ன மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இன்னும் எனக்கு நிறைய இன்னும் கொஸ்டின் இருக்குன்னா, இன்ட்ரோவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் நிறைய நம்ம பேசுகிறோம். ஸோ இன்ட்ரோவர்ட்ஸ்லாம் வந்து ட்ரெயினர் ஆக முடியுமாப்பா? என்னப்பா இன்ட்ரோவர்ட்ஸ் எல்லாம் பேசவே மாட்டாங்க, அவெல்லாம் என்ன ட்ரெயின் ஆக முடியுமானா, கண்டிப்பாக ஆகலாம். இன்ட்ரோவர்ட்ஸ் பெட்டர் ட்ரெயினராகவே ஆகலாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்ட்ரோவர்ட்டாக எக்ஸ்ட்ரோவர்ட்டாக எனக்கு தெரியாது. பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், நான் இன்ட்ரோவர்ட் தான். நேரில் நான் பெருசாலாம் அவ்வளோ பேச மாட்டேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோவா கிடையவே கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. நான் உண்டு என் வேலை உண்டு தான் கிடப்பேன். ஆனால் பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேசுகிறது வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்கள். நான் இன்ட்ரோவர்ட்டாக எக்ஸ்ட்ரோவர்ட்டாக அவ்வளோ உங்களோட பாட்காஸ்ட்டில் எவ்வளோ நாள் உங்களோட பேசிட்டு தானே இருக்கேன். ஸோ இன்ட்ரோவர்ட்ஸ் கண்டிப்பாக பெட்டர் ட்ரெயினராகவே ஆகலாம். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸும் ஆகலாம், இன்ட்ரோவர்ட்ஸ் ஆகலாம். எவ்ரிபடி கேன் பி எ பெட்டர் ட்ரெயினர். உங்களுக்கு வந்து ஒன்று என்ன இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டு ஷேர். உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் பண்ணணுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கணும், அவ்வளோதான். அது இருந்தால் போதும், நீங்கள் கண்டிப்பாக யூ கேன் பிகம் எ பெட்டர் ட்ரெயினர். ஸோ அதனால் எல்லாருமே ஆகலாம். நான் ஆக முடியுமா, ஆக முடியாது அப்படிலாம் இல்லை. இப்போ நான் வந்து பொண்ணுங்க, நான் வந்து பையங்க, நான் ஆகலாமா, நீ ஆகலாமா அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஆகலாம். ஆல் யூ நீட் இஸ் ஜஸ்ட் யுவர் உங்களுக்கு ஷேர் பண்ணுன்ற மைண்ட் இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கான பேசி தான் ஆகணும்லாம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதி கூட அதை கூட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கூட நிறைய ஃபார்ம் ஆஃப் வேஸ் இருக்குல்ல. அப்புறம் உங்களுக்கு பாட்டு பிடிக்குன்னா பாட்டு மூலமாக கூட நீங்கள் அதை ஒரு டீச்சிங் மெத்தடை கொண்டு வரலாம். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் மெத்தட்ஸ். உங்களுக்கு ஷேர் பண்ணணும், அதனால் அது பண்ணி பாருங்கள், ஒரு ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலி இட்ஸ் லைக் அ கேம், ஒரு விளையாட்டு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு கிடைக்கிற ஹாப்பினஸ் இஸ் வெரி ரொம்ப அதிகம்னு சொல்லுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் அதில் வர்ற மணி அதெல்லாம் போட்டு அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறத விட ஷேர் பண்ணுறதுல கிடைக்கிற ஒரு ஜாலினஸ், ஜிம்கானா இருக்குல்ல, அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதனால் அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஃபீலிங் குட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன இருக்குன்னா, யாரை கேட்டால் தான் நம்மளுக்கு இருக்கும், யாரை கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நமக்கு செட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு இனிஷியலாக இருக்கும். பட்டு அது கீப் ஆன் யூ ட்ரையிங். அது நீங்கள் சொல்கிறதுலேயே உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்துடும். அதுதான் மேக்ஸிமம் நான் ஃபீல் பண்ணது. பட் டிஃபரன்ஸ் பீப்புள் டு பீப்புள் டிஃபர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அண்டு அவங்களால வர முடியும். அண்ட் நமக்கு பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிக் கொடுக்கணுன்ற மேட்டர் இருக்கணும், அண்ட் டெடிகேஷனாக இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, நான் எப்படிப்பா சொல்லி ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நான் என்னப்பா சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னா, லைக் யூடியூப்பில் நீங்கள் பாருங்களேன், எத்தனை பேர் எத்தனை விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்கிறாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோதான். இது இண்டஸ்ட்ரியில் இருக்கா, இது படித்தா வேலை கிடைக்குமா, இதை நான் சொல்லிக் கொடுத்தேன் அவனுக்கு என்ன போதெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை இருக்கா, உங்களுக்கு ஜாலியாக இருக்கா, ஜஸ்ட் ஸ்டார்ட் டீச்சிங், ட்ரெயின் பண்ணுங்கள். இதுலேருந்து எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு இனிஷியலாக எதுவுமே யோசிக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும்ல, அதனாலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் ஆல் யூ நீட் டு ஹேவ் இஸ் எ டெடிகேஷன். உங்களுக்கு வந்து ஒருத்தங்கிட்ட சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தேவைன்றது தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா. நமக்கு வந்து என்ன தேவைன்ற ஆங்கிள்லேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒழுங்காக நம்ம வந்து அந்த இதை ஹோல்ட் பண்ணிக்குவோம். இன்ஃபர்மேஷனோ வாட் எவர் இட் இஸ் நம்ம சொல்கிறத ஒழுங்காக சொல்ல மாட்டோம். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பாட்காஸ்ட் பேசிகிட்ருக்கேன். இப்போ என்னோடய மைண்டில் வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து எனக்கு 1000 வியூஸ் போகணும், இல்லை ஒரு 1,00,000 வியூஸ் போகணும். அதுக்காக நான் எப்படி பேசுகிறது, எப்படி வந்து அதை நான் வந்து மாற்றுறது, எப்படி இங்கே ஒரு கமெண்ட்டை போடுறது, இங்கே ஒரு பேச்சை, இங்கே ஒரு காமெடியை போடுறது, இங்கே ஒரு பிட்டை அப்படி இப்படி என்னத்தையாக யோசிச்சேன்னா நான் அவங்ககிட்ட ஒழுங்காலாம் பேச முடியாது. அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது, நான் யோசிக்க மாட்டேன். ஆக்சுவலி இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னா, நேச்சுரலாக நமக்கு ஒரு ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட்டாக நான் பேசுகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி பேசுகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு நோட்ஸ் இருக்குது, இந்த டாபிக் பேசணும்ப்பா அப்படின்னு நோட்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன்னு வைங்க. ஸோ எனக்கு ஒரு பேசிக் இது இருக்குது. அப்புறம் நான் ஜாலியாக அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன். எனக்கு இதில் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் தேவையில்லை, ஷேர் பண்ணாலும் பண்ணலனாலும் எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் எனி திங். நான் பேசுகிறதுல எனக்கு ஜாலியாக இருக்குது,
அவ்வளோதான். அதிலேயே எனக்கான ரிசல்ட் வந்துருச்சு. நான் அந்த பாட்காஸ்ட்டை போட்டு நிறைய நாள் பார்க்கக்கூட மாட்டேன். எத்தனை பேர் பார்த்தாங்க என்னன்னு பார்க்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு பாட்காஸ்ட்டுக்கு நான் போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கோம். நிறைய பேர் வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் அனுப்புவாங்க. அப்போ நான் ஓகே அப்படியா நல்லா இருக்குப்பா அப்படின்னா ஓகே அவ்வளோதான். மற்றபடி நம்ம அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாது. நமக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. வேணும் வேணான்றது அவங்களோட இஷ்டம். பட் எனக்கு இது வேணும்ப்பா அப்படின்ட்டு பார்த்துட்டு நான் எதையுமே கொடுக்கூடாது. அப்படி கொடுத்தாலே தெரிஞ்சிடும். இட் வில் பி நீங்கள் நினச்சிருக்கலாம் கிளவராக நம்ம வந்து இப்படிலாம் பிளான் பண்ணி நான் பண்ணுறேன் பாருப்பா, அதெல்லாம் இல்லை, எனக்கு இது பர்சனலாக இது வேணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஜென்யூனாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஷோ த அந்த ஃபீலே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஜென்யூனாக ஆல்ரெடி தே வில் பி ஏபிள் டு நோ. ஸோ அதனால் நீங்களும் அந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் எதுவோ ட்ரைனிங்கோ டீச்சிங்கோ எதோ கொடுக்குறமோ கொடுத்தீங்கன்னா அதோட இம்பேக்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன கதையை கூட சொல்லலாம். என்னென்னா இதுக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான். ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க, இந்த ஆடியன்ஸ் சைஸ் டஸ் நாட் மேட்டர், யுவர் பெர்ஃபார்மன்ஸ் மேட்டர் அப்படின்ட்டு ஒரே ஒரு பையனுக்காக ஒரு பையன் புல்லாங்குழல் ஏதோ வச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ அது இதில் ஒரு குட்டி கதை சொல்லலான்னா, ஒரு கடலில் வந்து இந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன நண்டு அதெல்லாம் வெளில வந்துகிட்டே இருந்துச்சான். நண்டு இதெல்லாம் வெளில குட்டி நண்டுலாம் அலையடித்து வெளியில் வந்துகிட்டே இருந்துச்சான். நண்டெல்லாம் என்ன கடல்லேருந்து வெளில வந்தால் இறந்துடும். அந்த மாதிரியான நண்டுக்கள்லாம் அது குட்டியாக இருக்கிறதுனால, இது கதைக்காக வச்சுக்கோங்களேன், வேறு ஏதோ உயிரினம் சொன்னாங்க. ஸோ அப்படி இறந்துடும்ன்ற போது ஒருத்தன் வந்து என்ன பண்ணான்னா, அதில் வந்து எடுத்து ஒவ்வொரு நண்டாக எடுத்து கடலுக்குள்ளே திருப்பி வீசிட்டு இருந்தானா. ஸோ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நண்டு வந்துச்சான் அந்த கடற்கரையில். அப்போ ஒருத்தர் வந்து நம்ம பக்கத்தில் வந்து என்னப்பா பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, நண்டுலேருந்து வீசிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. நீ இதெல்லாம் எத்தனை நண்டு, இவ்வளோ ஆயிரக்கணக்கான நண்டு இருக்குது கடலில், நீ எல்லாத்தையும் வீசி எல்லாத்தையும் காப்பாற்றிருவியா, அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது இப்போது அப்படின்ட்டு சொன்னாராம். அதுக்கு அது சொன்னாரான், நான் தூக்கி போடுறதுக்கு மொத்த நண்டுகளுக்கு வேணால் ஒர்த் இல்லாமல் இருக்கலாம், பட் அந்த ஒரு நண்டை உள்ளே தூக்கி போடுறல அந்த நண்டோட வாழ்க்கையை அது சேஞ்ச் பண்ணுதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த இதுதான். ஸோ நம்ம வந்து இப்போ பேசுகிறோன்னா ஒரு 1,00,000 பேர் ரீச் பண்ணுறோம், 10 லட்சம் 10 மில்லியன் படம் பண்ணேன். அந்த பாட்காஸ்ட் அந்த வீடியோ வந்து 10 மில்லியன் போயிடுச்சு, நானும் 10 மில்லியன் அடிக்கணுங்கன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து அதே யோசிச்செல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஒருத்தங்க கேட்குறாங்களா, ஓகே யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இல்லையா, அட்லீஸ்ட் நான் போட்டது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அது போதுங்க, அவ்வளோதான். அப்படி தான் நம்ம வந்து இருந்தோன்னா தட் இஸ் வாட் ஐ ஃபீல் இட்ஸ் குட். இதெல்லாம் என்னோடய பெர்செப்ஷன் அண்டு என்னோடய பாயிண்ட்ஸ் தான். நான் இப்படி தான் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பேன். எந்த இது பண்ணாலுமே நான் அப்படி தான் யோசிப்பேன். நடுவில் மாறலாம்னு வச்சுக்கோங்க. நம்ம மைண்ட் வந்து டே டு டே லைஃப்பில் போகும்போது திடீர்னு நானும் கூட அந்த வீடியோ அப்படி வந்துருச்சு, நம்மளும் அந்த மாதிரி போடலான்னு நிறைய போட்டிருக்கேன். பட் அதெல்லாம் சஸ்டெயின் ஆகவே ஆகாது. திருப்பி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஜாலியாக இருக்குன்னு போடுறோம், வர ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது தான், அந்த மைண்ட் செட் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நானும் போட்டுட்ருக்கேன். அண்டு ஒரு ட்ரைனிங்கோ டீச்சிங்கோ கொடுக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம், நமக்கு கொடுக்குற மாதிரி நம்ம நினச்சிட்டு அதை கொடுக்க வேண்டியிருக்கும், கொடுக்கணும். ஸோ தட்ஸ் ஒன் மோர் பெட்டர் திங். எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் படிச்சிருக்கோம். ஸ்கூலில் படிக்கும்போது என்னென்னா, நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு நம்ம யோசித்தோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்ம எப்படி கொடுத்தா நமக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி அதை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங்கோட இம்பேக்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்டு ஆல்ரெடி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு 22 மினிட்ஸ் போய்கிட்டு இருக்க வண்டி. ஸோ இதோட இந்த பாட்காஸ்ட்டை 2 சீரீஸை நம்ம வந்து போட்டுடலாம். இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இதோட கண்டினியூஷன், அதாவது ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ், ட்ரெயினர் ஆவது எப்படி, ட்ரைனிங் இன் சீக்ரெட்ஸ், அந்த மாதிரி என்ன டைட்டில் வேணால் இதுக்கு வச்சுக்கலாம். இதோட அடுத்த எபிசோடில் இதோட கண்டினியூஷன் வந்து நான் பேசுகிறேன். நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் வந்து கேளுங்க. அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ் ஏதாவது சொல்லணுன்னு இருந்தால் சொல்லுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், என்னோட இன்ஸ்டா ஐடி எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு மீ. அண்டு இதை வந்து நான் வந்து ஒரு கிளாஸாக எடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்ருக்கேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த கிளாஸில் நான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இட்ஸ் அ ஃப்ரீ கிளாஸ் தான் இப்போதைக்கு. ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக எல்லாேருக்கும் ஒரு இது மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு ட்ரெயினர் கிளப் ஸ்டார்ட் பண்ணலாமேன்றதுனால தான் இது நம்ம கொண்டு வரோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நம்ம சேர்ந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அந்த ட்ரைனிங்கில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இட் வில் பி அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. எல்லாருமே நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம்.